தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு நிறைவாக 7வதாக இயேசு பிறந்தார், இயேசு இறந்தார், ஆனால் உயிர் தெழுந்தார். இந்த தலைப்பில் இன்றைக்கி நான் பேச போகிறேன். 7வதாக இயேசு பிறந்தார், இயேசு இறந்தார், இயேசு உயிர் தெழுந்தார். இந்த 3 காரியங்களை சுருக்கமாக சொல்லிவிட்டு இதை நான் முடிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு கிமு கிபி வரலாறே போதுமானது. கிறிஸ்துக்கு முன்பு, கிறிஸ்துக்கு பின்பு. உலக சரித்திரத்தையே 2ஆக பிரிக்கக்கூடிய ஒரு பிறப்பு எந்த பிறப்புக்கும் இல்லை. நீங்கள் திருவள்ளுவர் நாளை கொண்டாடுறாங்க, காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. அதே மாதிரி எத்தனையோ காமராஜர் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நேரு பிறந்த நாள், இந்திரா காந்தி பிறந்த நாள், ராஜீவ் காந்தி பிறந்த நாள், ஜெயலலிதா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், கலைஞர் பிறந்த நாள், அண்ணாதுரை பிறந்த நாள், அடேங்கப்பா ஏகப்பட்ட தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடினாலும், இறந்த நாளை நினைவு நாள்னு சொன்னாலும், இயேசுவை போல கிமு கிபி என்று அவர்களுக்கு அந்த பேர் இல்லை. அப்படி உலகம் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை நீ பிரிட்டிஷ் ஆட்சி உலகமெல்லாம் ஆட்சி செஞ்சதுனால அவன் அதை மாற்றிட்டான். மாற்றுனா நீ மாற்று. இப்போ நீ இதுதான் உன் கண்ட்ரோலில் வந்துருச்சுல, மாற்று. 2 தடவை இந்தியாவை பிரதமர் ஆட்சி பிஜேபி நடந்துக்கிட்டு இருக்கு. இதோட 2 முறை 2024 தேர்தல் வருது. அது எப்படி சொல்ல முடியாது. இது வரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் நீ பிஜேபி அரசாட்சி செஞ்சுருக்கிறிய, நீ மாற்றிருக்கலாம்ல. மாற்று. இந்து நாடுன்னு அறிவி. இது இந்து நாடுன்னு சொல்லி எதுக்கு நீ முஸ்லீம்கள் வேண்டாம், கிறிஸ்தவங்க வேண்டாம், பாரத நாடு பழம்பெரும் நாடு எங்களுக்கு தான் சொந்தம் சொல்கிறீல்ல, இந்து நாடுன்னு அறிவிச்சிரு, டெக்ளேர் பண்ணிடு. மத சார்பற்ற நாடு இல்லை சொல்லிப்பாரு பார்ப்போம். ஏன் முடியல? இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை இயேசு உயிர் தெழுந்தார், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு வெள்ளைக்காரன் வச்சுட்டான்னா அது மாற்ற முடியுமா? வெள்ளைக்காரன் வைக்கல, இயேசுவின் சீடன் வச்சா. அது அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் முதல் நாள் தோறும் ஆராதனை ஒழுங்கு, அப்பம் பிக்குதல், ஜெபம் பண்ணி பிரசங்கம் நடந்துச்சு. ஏன்னா இயேசு அன்றைக்கி உயிர் தெழுந்தார். மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிஞ்சு வாரத்தின் முதல் நாளில் இயேசு உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்தலுக்கு சாட்சி தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொல்கிறது. அது ஒளி. பிரிட்டிஷுக்காரன் வச்சுட்டான்னா அதை மாற்று. உலக நாடுகள் முழுவதும் மாற்றட்டும். ஏன் மாற்ற முடியல? கிமு கிபின்னு தானே எழுதுறீங்க. தேதியை மாற்ற முடியுமா? ஏன் அதை மாற்ற முடியல? இந்தியில் எழுது. திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறேன், அதை வச்சு எழுது. தமிழ் வருட பிறப்பு அதை வச்சு எழுது. இதெல்லாம் டீப் லைட்டு, மெர்க்குரிய மாதிரி அங்கங்கே வெளிச்சம். அந்தந்த மாநிலங்களில் சூரியன் வந்துட்டால் உலக நாடுகள் முழுவதும் வெளிச்சம் வந்துடும். இந்த சின்ன லைட்டெல்லாம் தேவையில்லை. அதுபோல் இந்த காலண்டர்லையும் பாருங்கள், உங்கள் காலண்டர்லையே சின்ன நாட்காட்டி காலண்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்று முஸ்லீம் தேதியாக இருக்கும், ஒன்று தமிழ் வருட பிறப்பாக இருக்கும், 2. ஆனால் பெருசாக இருக்கிறது ஆங்கில இதாக இருக்கும். ஏன் அப்படி அதை மட்டும் பெருசாக்குறீங்க? உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கிட்டாங்க நல்லதுன்னு. பிரிட்டிஷு வச்சதுனால நல்லதுன்னு ஏற்றுக்கிறல. நீங்கள் பிரிட்டிஷுடைய அரசாங்கத்தில் உள்ள காரியங்கள்லாம் முழுவதும் இன்றைக்கி நல்லதுன்னு ஏற்றுக்கிட்டு தானே இப்போ இங்கிலீஷ்னா கௌரவம்னு சொல்கிறேன். இந்த மொழியை மாற்று. உலக பொதுமறையாக திருக்குறள் நீ சொல்கிற மாதிரி உலகத்துக்கே பொதுவாக ஆங்கிலம் வச்சுருக்கானே, எதுக்கு? ஏன் மாற்று? ஏன் அதை கௌரவமாக நினைக்கிற? முடியாது. ஏன்னா தேவனாலே உண்டானது கிமு கிபி, கிறிஸ்துக்கு முன்பு, கிறிஸ்துக்கு பின்பு.
உலக சரித்திரத்தையே ரெண்டாக பிளக்கக்கூடியது தான் இயேசுவினுடைய பிறப்பு ஒன்று. ரெண்டாவது, இயேசு இறந்தார். பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும். மனுஷனாக பிறக்கிறவங்க எல்லாருமே அந்த நிலைமையில் தான் இருக்கணும். அப்படியே அமரா காவியம் அடைஞ்சிட்டாங்க, யாருமே சாகலை. இப்போ இந்த வள்ளலாரெல்லாம் அப்படியே ஜெகஜோதியாக அப்படியே போயிட்டார், சாகா வர மாதிரி அவர் அப்படியே முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை கொன்னுட்டதாக சிலர் சொல்கிறாங்க. சில சரித்திரம் அவர் எடைக்கு எடை சூடம் போட்டு எரித்து அவரை கொன்னுட்டாங்க, கொன்னுட்டு ஜோதி வடிவமாயிட்டார்னு அன்னைக்குள்ள பிராமணர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சில காரியங்கள் வருது. இப்போ சிலர் தற்கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. புத்தர் இறந்தார்ல, புத்தர் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு அது சரியில்லாத உணவாக கெட்டுப்போன உணவுன்னு சொல்லி சாப்பிட்டதுனால ஒரு ஏழை குடியானவன் விருந்து படித்ததுனால அந்த குடை மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள், ஒரு அது ஏதோ விஷமாக இருந்திருக்கு, காலிஃப்ளவர் மாதிரி. அதை சாப்பிட்டு 80வது வயசில் செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க. சாவே எனக்கு இல்லை அப்படி சொல்ல ஊழியக்காரன் முழுவதும் செத்துட்டான். சாவே கிடையாது. சில நாதாரியை சொன்னாங்க, செத்துட்டான்ல. நல்லா இருந்தவன் விழுந்து செத்துட்டான். அதுபோல் நிறையா பேர் இன்றைக்கி சொல்லிட்டு திரிகிறான், எல்லாருக்கும் சாவு உண்டு. பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்கத்தான். எல்லா மனுஷனும் மறிக்கவும் நியாயந்திருப்பு அடையவும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எபிரேயர் 9:27 போட்டிருக்கு. எல்லா மனுஷனுக்கும் அதே கதி தான். அதில் விதி விலக்கு யாருமே இல்லை. இயேசு மனுஷனாக வந்ததுனால தான் வந்ததுனால இவருக்கும் விதி விலக்கு அல்ல. பிறப்புன்னு ஒன்று இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருந்தது, இறந்துட்டார். ஆனால் மூன்றாவதாக அவர் உயிர்த்தெழுந்தார், தேவனாலே எழுப்பப்பட்டார். மனுஷன் செத்துட்டா எந்திரிக்கவே முடியாது, யாராலையும் எழுப்பப்பட முடியாது. ஜீவசமாதி ஆகிட்டாருன்னா எப்படி? உயிர் போகிற நேரத்தில் ஒரு குமிழியில் வச்சு ஒரு ஆளி மாதிரி ஒரு பெரிய இதை வச்சு அப்படியே உள்ளே வச்சுருவாங்க. ஜீவசமாதின்னு அர்த்தமாக அப்படியே குற்று உயிரமாக அப்படியே செத்துருவாங்க. மனுஷன் சாகிறது உண்மை, ஆனால் யாருமே உயிர் தெழலை. எத்தனையோ மகான்கள் செத்துருக்காங்க. கல்லர் இருக்குது, இடம் இருக்குது, இன்னும் பூமி இருக்குது. புத்தன் இயேசு காந்தின்னு சொல்கிறாங்க. காந்தி செத்துட்டார், கல்லர் இருக்குது, புத்தர் செத்துட்டார், நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. அந்த வரிசையில் வந்த இயேசு செத்துட்டாருன்னா கல்லறையில் பார்த்தா அவர் இல்லை. எருசலேமில் இன்னும் இயேசுவின் கல்லறை காலியாகவே இருக்குது. உயிர் தெழுந்தார். அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம். புரிஞ்சுக்க, ஞாயிறுனா சூரியன் அர்த்தம். இயேசு கிறிஸ்து முகம் சூரியனை போல பிரகாசித்தது மத்திய 17. அவர் நீதியின் சூரியன் மல்கியா கடைசியில் போட்டிருக்கு. உலகத்துக்கே ஜோதி வடிவமானவர் இயேசு. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் அடையாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்லி யோவான் 8:12 சொன்னார். உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த பேரில் தான் மெய்யான ஒளி தேவ சபைன்னு நான் வச்சுருக்கேன். எவனையோ காப்பி அடித்து வைக்கலை, எவனோ சொல்லி கொடுத்து வைக்கலை. இயேசுவை குற்றச்சாட்டத்தான் நான் புதிய ஏற்பாடை படித்தேன், குறை கண்டுபிடிக்கத்தான் படித்தேன். எந்த குறையும் காண முடியல. இயேசு மெய்யான ஒளி என்று கண்டுபிடிச்சி யோவான் 1:9 என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். 40 ஆண்டு காலமாக இந்த இயேசுவுக்கு நான் சாட்சியாக ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காரணம், இயேசு உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன்னு வெளிப்படுத்துகிற 1:18 ஏசு சொன்னது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 நேற்று என்பது பிறந்தார், இன்று என்பது இறந்தார், என்றும் என்பது உயிர் தெழுந்து
ஜீவிச்சுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். நேற்றும் இன்றும் என்றும். இந்த என்றும் என்ற இடத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். எப்பயுமே இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாவிட்டால், உயிரோடு இல்லாட்டினா இந்த மார்க்கம் இவ்வளோ வேகமாக பரவுமா? உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் எவ்வளவோ இருக்குது. ஓரளவில் அவர் சீடர்கள் பரப்ப பார்க்குறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மார்க்கம் ஒரு சாதாரண ஒரு 12 பேர் படிப்பறிவு இல்லாத ஒரு பாமர மக்களை கொண்டு தான் ஆரம்பித்தார். சிறு மந்தேன்னு சொன்னார். உலகம் முழுவதுக்கு சாட்சியாக இருங்கன்னு சொன்னார். உலக முடிவில் திரும்ப வருவேன்னு சொன்னார். அதுக்கான அடையாளங்களை சொன்னார். அதில் ஒரு தோமா என்ற ஒரு தாமஸ் என்று ஒருவன் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு கேரளா மலபார்லேயும் அப்புறம் தமிழ்நாடு சென்னை தலைநகர்லேயே குத்தி கொலை செஞ்சிட்டாங்க அந்த இயேசுவின் சீடனை. இன்றைக்கும் தாமஸ் மவுண்ட் ரோடு சொல்லி அவர் பேரில் இருக்குது. தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அவருடைய கல்லறையில் தான் சென்ட் தாமஸ் சர்ச்சு, பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க கடற்கரை பக்கத்தில். சரித்திரம் அது, கட்டுக்கதை இல்லை, புராண புழுவு கிடையாது, கட்டுக்கதை, கற்பனை கிடையாது. ஆகவே இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார் என்பதற்கு தான் இவ்வளவு வளர்ச்சி. தோமாவுடைய ஊழியத்தில் 30,000 கிறிஸ்தவங்க அந்த நாட்களில் இருந்ததாக சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் கோவப்பட்டு ஒரு காளி பூசாரி அவரை பரங்கி மலையில் வச்சு ஈட்டியால் வச்சு கொன்னது. அவர் சீடர்கள்லாம் கொண்டு போய் அதை கடற்கரை பக்கத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதான் சாந்தோம் சர்ச்சு. இப்போ ரோமிலிருந்து ஆர்சி கிறிஸ்தவங்கள்லாம் வந்து முக்கியமானதெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க. அந்த நினைவு சின்னம் மட்டும் ஒரு இது வச்சுருக்காங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த கோயிலை கட்டினது. அந்த வகையில் ஆர்சிக்காரங்க நினைவு சின்னங்களாக சில இது வச்சுருக்கிறாங்க. அது அந்த பரங்கி மலையெல்லாம் ஈட்டியால் குத்தப்பட்ட இடங்கள்லாம் நினைவு சின்னமாக்கி வந்து ஒரு மக்கள் பார்வைக்கு இன்றைக்கி அது குத்துன இடம், இறந்த இடம், அடக்கம் எல்லாமே சரித்திரபூர்வமாக ஆக்கி வச்சுருக்காங்கன்னா அந்த வகையில் நான் பாராட்டுறேன் அவங்கள. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். பிறந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஏன் அப்படின்னா, எப்படி உயிர் தெள்ள முடிஞ்சது? யார் மனுஷனாக பிறந்தவங்க? இயேசு மனுஷனாக பிறந்தது உண்மையாக இருந்தால் அவர் இறந்துருக்காரு. இறந்தது உண்மையானா மனுஷனாக பிறந்த எவனும் உயிர் தெள்ளலையே, உண்மைதான். ஆனால் இயேசு உயிர் தெள்ளலை, தேவன் அவரை எழுப்பினார். அதான் அந்த பாயிண்ட் தான். அப்போஸ்தல 3:32 சீடர்களை தான் சொன்னாங்க. இயேசுவின் அப்போஸ்தலர்களே சொன்னாங்க, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். செத்து போனவன் தானாக எழுந்திருக்க முடியாது. இயேசு தானாக எழுந்திருக்கல, தேவன் இயேசுவை எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சி. அப்போஸ்தல 3:15 ஜீவாதிபதியை கொலை செஞ்சிங்க, தேவனும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை நிறைய இடங்கள்ல இருக்கும். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார்னு விசுவாசித்தா நீ ரட்சிக்கப்படுவா. அப்போ தான் ரட்சிக்கப்பட முடியும். இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயில் அறிக்கை பண்ணப்படும் சொல்கிறது உயிர்த்தெழுதலை பற்றி தான். ரோமர் 10:9-10 பவுல் சொல்கிறான். ரோமர் 1:5 அவர் உயிர்த்தெழுந்ததுனால பலமாய் தேவகுமாரனாக ரூபிக்கப்பட்டார் இருக்கு, ப்ரூவ் பண்ணப்பட்டார். இன்றைக்கி அவர் உயிரோடு இருக்கார். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவங்களுடைய அனுபவங்களில் தெரியும். உனக்கு அது புரியலன்னா விசுவாசித்து பார். நான் இயேசுவை குறை சொல்ல குற்றச்சாட்டை, இயேசுவை வைய திட்டத்தான் நான் புதிய ஏற்பாடு படித்தேன். இன்றைக்கி 40 ஆண்டு காலமாக எத்தனை கஷ்டம் சோதனைகள் வந்தாலும், சிறை எத்தனையோ முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன், அடி வாங்கியிருக்கேன், எவ்வளவோ பொய்யான குற்றச்சாட்டுகள் அநியாயங்கள் என் மேலே சுமத்தப்பட்டாலும் இந்த மெய்ஜோதியை விட்டு நான் ஏன் போகலைன்னா, அவர் உயிரோடு இருக்கார், உயிர் தெழுந்திருக்கார், உயிரோடு இருக்கார். இப்போ என்னோட வசனம் மூலமாக பேசுகிறாரு. ஆவியானவருடைய அசைவாடுதல், நினைப்பூட்டுதலை நான் அனுதினமும் உணர்றேன். ஆகவே பிறந்தார், இறந்தார், உயிர் தெழுந்தார் தேவனாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர். அடுத்து
மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியாது. ஏன்னா தேவனே உயிர்ப்பித்திருக்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல 26 மரித்தோர் உயிர்த்தெழுந்தவர்களும் முதல் பேராகி இயேசு கிறிஸ்து முதல்ல உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது கல்லறையில் அநேகர் உயிர்த்தெழுந்தது போல காணப்பட்டாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. மத்தேயு 28 அதிகாரத்தில் சில குறிப்புகள் இருக்குது. திரும்ப மறைஞ்சு போனாங்கன்னு இருக்குது. மரித்தவங்க உயிர்த்தெழுந்தது மாதிரி சிலர் வரலாம். இப்போ சில ஆளுங்க சொல்கிறாங்கல்ல, நான் செத்து போய் நரகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போனேன், திரும்ப வந்துட்டேன். திரும்ப சாகத்தானே போகிறான். யாருமே உயிரோட இருந்ததில்லை. இப்போ லாசர் இயேசு உயிர்த்தலை வச்சார். லாசர் செத்துட்டான்ல. இயேசுவால் உயிர்த்தெழப்பட்ட நிறையா பேர் செத்துருப்பாங்கல்ல. அது உயிர்த்தெழுதல் கிடையாது. உயிர்த்தெழுதலுடைய அர்த்தம் என்னென்னா, மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடனே இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலில் உடையவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார்ல, அதுதான் உயிர்த்தெழுதல். அந்த வகையில் இயேசு முதல் பலனாகி, பவுல் சொல்கிறான், முதல்வராகி மரித்தோரிலிருந்து அவர் முதல் பேரானவர். இதை புரிஞ்சுக்க. அதனால தான் இந்த கிறிஸ்துவ மார்க்கம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பெருகிக்கிட்டு இருக்கு. யாராலையும் இதை கட்டுப்படுத்த முடியல, எதிர்க்க முடியல. எதிர்ப்பானவன் முழுவதும் ரசிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். நான் பெரிய எதிர்ப்பாக இருந்தேன். இன்றைக்கி நான் அவருடைய நாமத்துக்காக எவ்வளோ பாடு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். அவருக்காக என் ஜீவனையும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கேன். தேவ பிள்ளையே, இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜெயிக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதுதான் நமக்கு பாடமாக அனுபவமாக இருக்கணுமே தவிர வேறு அல்ல. ஆகவே 7வதாக நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்தார். கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுறாங்க. இயேசு இறந்தார், எல்லா மனுஷனைப் போல இறந்தார். ஆனால் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். யாராலே? தேவனாலே. அந்த தேவனை உலகம் முழுவதும் உள்ள மதங்கள் வெவ்வேறு பேரால் அழைக்கப்படலாம். தேவன் ஒருவர் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது நம்ம திருமூலர் தானே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகன்னு சொன்னது உலக பொதுமறை வள்ளுவர் திருக்குறள் தானே. வணங்குவாய் செகஜோதி ஒருவனாகின்னு சொல்லி சொன்னது நம்ம அகஸ்திய முனிவர் தானே. லாகிலாகா இல்லை லாகின்னு சொல்கிறது தேவனை தவிர வேறு தெய்வரே இல்லை, ஒருவர் தான், ஒரே கடவுள்னு சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம் தானே. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொன்னது யாத்திராகம 20 யூதர்களுக்கு தானே. எல்லா மதங்களும் ஒரே இறைவனை தானே சொல்கிறாங்க. அந்த ஒரே இறைவன் தான் இயேசுவை எழுப்பினார். ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்கிறாங்க. இயேசுவின் வழியாக வருகிறவர்கள் தேவ வழியில் நடக்கிறாங்க. இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை யோவான் 1:12 படி அவன் பெறுகிறான். மாம்சத்தினாலே, மனச சித்தத்தினாலே, புருஷனுடைய சித்தத்தினாலே அல்லாமல் அவன் தேவனாலே பிறக்கிறான் என்ற அதிகாரத்தோடு அவன் வாழலாம். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் இதை கேட்குற கிறிஸ்தவங்களாகிய உங்களுக்கு நமக்கு கர்த்தர் தருவாராக. அடுத்து ஒரு தலைப்போடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.